உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, இந்த இழவு வீடு இருக்கு தெரியுமா? அந்த இழவு வீட்டுல பெரும்பாலும் 30 நாட்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் முடிச்சிருவாங்க. 30 நாட்களை பெரும்பாலும் தாண்டவே மாட்டாங்க. 16ஆம் நாள் காரியம் விடுவாங்க, அடுத்து 30 நாள் காரியம் சொல்லுவாங்க. அந்த 30ஓட எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அது தாண்டவே மாட்டாங்க. ஆனா எலெக்ஷன் ரிசல்ட் ஏறக்குறைய 32 நாட்கள் ஆகிவிட்டது. ஆனா இன்றளவும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்பாரி ஓய்ந்தபாடில்லை. தொடர்ச்சியா ஒப்பாரி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில இன்றைய தினத்துல அண்ணன் திருமாவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு முக்கியமான விடயத்தை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. சோ இதனால திமுகவுடைய கொத்தூஸ் மேற்கொண்டு கதற ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்கொண்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக அண்ணன் திருமாவர்கள் இந்த விடயத்தை எங்க கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னா, டெல்லியில வச்சு கொளுத்தி போட்டிருக்காரு. அதுவும் யாரு சம்பந்தமா கொளுத்தி போட்டிருக்காரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயத்தை டெல்லியில வச்சு கொளுத்தி போட்டிருக்காரு. அதனால திமுக கொத்தடிமைகள் கதறி கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, ரொம்ப நுட்பமா அந்த விடயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்போம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழ்நாட்டுல சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து வரப்போவது இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல். சோ இந்த 2 தேர்தல்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுவார்களா, இல்லாட்டி டிவிகேனுடைய கூட்டணி கட்சிகள் அதிகமா வெற்றி பெறுவார்களா அப்படின்றத உங்களுடைய பார்வையின் அடிப்புல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. சரிங்களா? சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவர்கள் என்ன விடயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு, அதுவும் டெல்லியில வச்சு என்ன விடயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. முதல்ல டெல்லிக்கு அண்ணன் திருமாவர்கள் எதற்காக போனார் அப்படின்றத பார்த்துருவோம். ஒண்ணும் கிடையாதுங்க. இன்றைய தினத்துல இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் அகில இந்திய அளவுல இருக்கிற தலைவர்கள் எல்லாமே டெல்லியில முகாமிட்டு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. சோ இந்த ஆலோசனை கூட்டத்துல அகில இந்திய அளவுல இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுல டிவிக்கு கூட போனால நான் கூட வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது எந்த விதமான பதில்களும் கொடுக்காம கம்முன்னு இருக்கிறாங்க. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி கலந்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா கூட்டணியில ஒன் ஆஃப் த பார்ட்டி. இது ரொம்ப முக்கியமான விடயம். ஒன் ஆஃப் த பார்ட்டி, ஆதரவு பார்ட்டி கிடையாது. தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த பல கட்சிகள்ல மாநில பார்ட்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாநில பார்ட்டிகள்ல தமிழ்நாட்டுல இருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அதே மாதிரி இங்க விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் ஒன் ஆஃப் த பார்ட்டி இந்தியா கூட்டணியில. ஆதரவு பார்ட்டிகள் கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல தமிழக வாழ்வு உரிமை கட்சி இருக்கிறாங்க, அதே மாதிரி இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவாக இருந்தாலும் கூட அவங்க ஆதரவு பார்ட்டி. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி ஒன் ஆஃப் த பார்ட்டி. புரியுதுங்களா? சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவராக ஒன் ஆஃப் த பார்ட்டி என்ற முறையில அண்ணன் திருமாவர்கள் இன்றைய தினத்துல டெல்லியில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்துல போய் கலந்துகிட்டாரு. அதுல அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்கள் ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அண்ணன் திருமாவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் சம்பந்தமாக ஒரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணியில் ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் சேர்வதாக இருந்தா, அதை கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பதாக இருந்தா நானும் கூட ஆதரிக்கின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது மக்களே, இதுவரைக்கும் அபிஷியலா தமிழக வெற்றி கழகம் இந்தியா கூட்டணியில கிடையாது. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இந்தியா கூட்டணிக்குள்ள தமிழக வெற்றி கழகம் அபிஷியலா கிடையாது. ஆனா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் இந்தியா கூட்டணிக்குள்ள அபிஷியலாக வருவதாக இருந்தா, அதை இந்தியா கூட்டணியில இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பதாக இருந்தா நானும் கூட என்னுடைய ஆதரவை தெரிவிக்கின்றேன் என்பதாக அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கொக்கி போட்டிருக்காரு, நீங்க தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்லாம சொல்லியிருக்கிறாரு. மக்களே, இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து. சாதாரண கருத்தாக கடந்து போய்விட முடியாது. திமுக கொத்து இதற்காக கதறிக்கு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனி சாப்டர். பட் இருந்தாலும் அண்ணன் திருமாவர்கள் சொன்ன இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கருத்து என்பது உள்ளபடியே அதிகமாக டீகோடிங் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. ஏன்னா இந்திய நாட்டுல தற்பொழுது பாஜகவை வீழ்த்த வேண்டிய கடமை அத்தனை கட்சிகளுக்குமே இருக்குது. யார் யாரெல்லாம் ஒரு அம்பேத்கர் சிந்தனை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் பெரியாரிய சிந்தனை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றார்களோ, யார் யாரெல்லாம் இதர பின்ன இடதுசாரி சிந்தனை கொண்ட கட்சிகளாக இருக்கின்றார்களோ, அந்த கட்சிகள் எல்லாவற்றிற்கும் பாஜகவை வீழ்த்த வேண்டிய கடமை இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட அது இருக்குது.
தமிழக வெற்றி கழகத்துல கூட இருக்குது. சோ தமிழக வெற்றி கழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மேன் பவர் இருக்குது, ஒரு இளைய தலைமுறைகள் இருக்கிறாங்க. இந்த இளைய தலைமுறைகள் தான் அடுத்து வரப்போகின்ற ஒரு 15-20 வருடங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்க போகின்றார்கள், தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிக்க போகின்றார்கள். இன்னும் சொல்ல போறா இருந்தா அகில இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் தான் இந்திய நாட்டினுடைய அரசியலையே தீர்மானிக்க போறாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்கள், அந்த இளைய தலைமுறைகள், அந்த இளைய தலைமுறைகளை நாம என்னவாக தேக்கம் அடைய வைக்க போறோம், என்ன அரசியலை புகுத்த போறோம், என்ன அஜெண்டாக்களை புகுத்த போறோம், பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட கட்சிகளாக எவ்வாறு நாம கூர்மைப்படுத்த போறோம், இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. சோ இதனை உணர்ந்துதான் அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழகத்தையும் கூட இந்தியா கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வேலை பார்க்க வேண்டும் என்பதனை அவர் இளைமறைக்காய வலியுறுத்தி இருக்கின்றார். நீங்க தமிழக வெற்றி கழகத்தை உள்ள கொண்டு வருவதாக இருந்தா, அதை கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பதாக இருந்தா நானும் கூட ஆதரிக்கிறேன் என்பதாக அண்ணன் திருமாவளவன் கூறியிருக்கின்றார். மக்களே, தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான ஒரு அரசியலை பண்றாங்க, அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. பட் இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? அம்பேத்கரிய கொள்கை கோட்பாடுகள், பெரியாரிய கொள்கை கோட்பாடுகள், காமராஜருடைய கொள்கை கோட்பாடுகள், வேல்நாச்சியுடைய கொள்கை கோட்பாடுகள், அஞ்சலையம்மாவுடைய கொள்கை கோட்பாடுகள். அப்ப ஒரு கொத்தாக இருக்கின்ற இளைய தலைமுறைகளை மேற்கொண்டு அம்பேத்கரியத்தை கூர்மைப்படுத்த வேண்டும், மேற்கொண்டு பெரியாரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மேற்கொண்டு அஞ்சலையம்மாளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மேற்கொண்டு இங்க வேல்நாச்சியார் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மேற்கொண்டு காமராஜர் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப அந்த இளைய தலைமுறைகளை நம்ம வலிந்து கொண்டு போய் பாஜக பக்கம் தள்ளி வைத்து விடக் கூடாது, அது இந்திய நாட்டுக்கு பேராபத்தாக முடிந்துவிடும். கரெக்டுங்களா? அப்ப அந்த இளைய தலைமுறைகள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி சிதறி கிடைக்கின்ற அந்த இளைஞர்கள்ட்ட கிடைக்கின்ற கொள்கையாக இருந்து கொண்டிருக்கின்ற அம்பேத்கரியத்தை மேற்கொண்டு கூர்மைப்படுத்த வேண்டியது, பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு கொள்கைவாதிகளாக மாற்ற வேண்டியது இங்க இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கடமை. கரெக்டுங்களா? நம்ம அப்படிதான் செய்ய முடியும். திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. பட் இருந்தாலும் அந்த இளைஞர்களை இங்க இந்தியா கூட்டணியினுடைய ஆதரவு சக்திகளாக, இடதுசாரி சிந்தனை கொண்ட மனிதர்களாக தேக்கம் அடைய வைக்க வேண்டியது, கூர்மைப்படுத்த வேண்டியது இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்பேத்கரிஸ்டருடைய கடமைங்க. அதைத்தான் நான் திருமாவளவன் தெளிவா சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை இந்தியா கூட்டணிக்குள்ள வருவதாக இருந்தா அதை நம்ம ஆதரிக்கணும், நீங்க ஆதரிச்சீங்கன்னா நானும் கூட ஆதரிக்கிறேன் என்பதாக ஒரு விடயத்தை கொளுத்தி போட்டிருக்காரு. மக்களே, இது சாதாரண விடயம் கிடையாதுங்க. நான் மறுபடியும் வெளிப்படையா சொல்றேன், சாதாரண விடயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம், மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சின்னு கூட சொல்லலாங்க. மதுரை மாவட்டத்துல, நான் இருக்கிற மதுரை மாவட்டத்துல சாதி இறுக்கங்கள் நிறைந்த நிறைய பகுதிகள் இருக்குது. சோ அந்த பகுதிகளில் நீங்க பொது இடங்கள்ல கொண்டு போய் அம்பேத்கருடைய படத்தை அவ்வளவு சாதாரணமா வைத்து விட முடியாது. ஒருவேளை அதையும் மீறி நீங்க போராட்டங்கள் செய்து வைத்து விட்டீர்கள் என்றால் உடனடியாக நிகழ்வுகள் முடிந்த உடனேயே அந்த படத்தை நீங்க அகற்றுங்க என்று காவல்துறை நிர்பந்தம் தருவாங்க. ஏன் நிர்பந்தம் தருவாங்க அப்படின்னா, ஒருவேளை அம்பேத்கர் போட்டோகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறின்ற காரணத்துக்காக நீங்க உடனடியாக நிகழ்ச்சி முடிந்த உடனே அந்த பேனரை கழட்டுங்க, போட்டோஸ் எடுங்கன்ற மாதிரி காவல்துறை சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பொது இடங்கள்ல புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒவ்வொரு பிளெக்ஸ் பேனர்கள் எல்லாத்துலயுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது. இதுக்கு முன்னாடி திமுக செஞ்சுச்சா? இதுக்கு முன்னாடி அதிமுக செஞ்சுச்சா? விடுதலை சிறுத்தை கட்சி பண்ணுவாங்க. ஆனா திமுக அதிமுக அவங்க பண்ணாங்களா? பண்ணல. அப்ப இன்னைக்கு சாதி இறுக்கங்கள் நிறைந்த பகுதிகளுக்குள்ள இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் பொது இடங்கள்ல கெத்தா நிக்குது. இன்னும் சொல்ல போறாதா, திருமாவுடைய படமும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜயனுடைய படமும் ஒன்னா இருக்குது. அதுல அம்பேத்கருடைய படம் இருக்குது. இன்னைக்கு அப்ப அம்பேத்கர் அவர்களை அனைத்து சமுதாய மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஆட்சி புரிந்த காலகட்டங்கள்ல அந்த பொது இடங்கள்ல அவ்வளவு இலகுவாக அம்பேத்கருடைய படம் இருக்காது. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பின்பாக ஒவ்வொரு பிளெக்ஸ் பேனர் எல்லாத்துலயுமே அம்பேத்கருடைய படம் இருக்கு. பொது மந்தைகள் மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் அம்பேத்கருடைய படம் இருக்குது. இது நம்ம அவ்வளவு எளிதாக கடந்து போய் விட முடியுமா? ஃபேக்ட். ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயுமே புரட்சியாளர் அம்பேத்கருடைய படம் இருக்குது. என்னுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அவரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ளார், ஆனா நானும் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளே அம்பேத்கருடைய படம் இருக்குது. யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சாதி இந்துக்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லோருமே இன்னைக்கு அம்பேத்கருடைய படத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த கலைத்துறை மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை நீங்க கூத்தாடி அந்த மாதிரி அடையாளப்படுத்துவீங்க. நான் அந்த மாதிரி அடையாளப்படுத்த போவது கிடையாது. கலைத்துறையை சார்ந்தவர். சோ கலைத்துறையின் மூலமாக எதை வேணாலும் அடிச்சு உடைக்கலாம், எந்த சிந்தனை வேணா அடிச்சு உடைக்கலாம்.
சோ அந்த மாதிரி சாதிய சிந்தனையை அடித்து உடைத்து இன்னைக்கு அனைவரிடத்திலும் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதை மறுக்க முடியுமா? அப்ப அந்த இளைய தலைமுறைகளை மேற்கொண்டு அம்பேத்கர் சிந்தனைவாதிகளாக கூர்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைங்க. அந்த இளைய தலைமுறைகளை பாஜக பக்கம் போய்விடாமல் அவங்களை இடதுசாரி சிந்தனையாளர்களாகவே தேக்கமடைய வைக்க வேண்டியது, கூர்மைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமைங்க. அப்ப அதனை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் நான் திருமாவர்கள், ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை நீங்க இந்தியா கூட்டணிகளை கொண்டு வருவதாக இருந்தா, அதுக்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாக இருந்தா நானும் கூட ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா இப்பவே டிக்ளரேஷன் கொடுத்துட்டாரு. நீங்க ஒருவேளை சேர்ப்பதாக இருந்தா அன்றைய தினத்துல என்னுடைய கருத்து சொல்றேன்ற மாதிரி சொல்லல. நீங்க சேர்ப்பதாக இருந்தா நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நான் கூட முடிவெடுக்கிறேன், நானும் உடன்படுகின்றேன் என்று அண்ணன் திருமாவர்கள் கூறியிருக்கின்றார். சோ அண்ணன் திருமாவர்கள் இந்த மாதிரி விடயத்தான் கொளுத்தி போட்டிருக்காரு. இந்த மாதிரி கொளுத்தி போட்ட உடனே வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொத்தூஸ்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க திருமாவளவன் அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி இப்படி இந்த சோஃபா பேசுந்தம்மா. புலம்பல் வேற ஒண்ணும் கிடையாது. சரி, அவங்க புலம்புவோர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கட்டும். ஆனா பாஜகவை தடுத்து நிறுத்த வேண்டியது, அடுத்த ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்பேத்கரிஸ்டுடைய கடமை, ஒவ்வொரு பெரியாரிஸ்டுடைய கடமை. இது மாநில பிரச்சனை என்பதனை விட இது இந்திய அளவில் இருக்கிற பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டும். அதனால் தான் நான் திருமாவர்கள் இது போன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை கூறியிருக்கின்றார். சோ பார்ப்போம் அரசியல் களத்தில் என்ன நடக்குது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி சென்று புரட்சி அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.